ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ண போகிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நியூவாக நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக ஒரு ஜிமெயில் சொல்லிட்டு உங்கள் மொபைல்லே ஒரு ஆப் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு லோகோ காட்டும், இது மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து வந்துடும். நீங்க இது வரைக்கும் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் எல்லாம் உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே வந்து ஆட் அனதர் அக்கௌண்ட்னு இருக்கு பாருங்க. அக்கௌண்ட்ல போன உடனே கூகுள் கிளிக் பண்ணுங்க, இன்ஃபோன்னு சொல்லிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னன்னா உங்களோட அந்த பாஸ்வேர்ட் இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டோன்னே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் ஃபார் மை பர்சனல் யூஸ் ஆர் இதில் வந்து ஃபார் ஒர்க் மை பிஸ்னஸ் இருக்குது, அது வேணால் ஃபார் மை பர்சனல் யூஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே கிரியேட் எ கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது, சர் நேம் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட நேம் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி சர் நேமும் உங்களோட அந்த சர் நேம் வந்து கொடுத்துருங்க. இப்போ வனி கண்ணன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குது. அண்ட் நீங்க மெயிலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம என்டர் பண்ணிடலாம். ஸோ என்டர் பண்ணிட்டு திரும்ப நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டா சூஸ் யுவர் ஜிமெயில் அட்ரஸ் இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏற்கனவே இது 2 ஜிமெயில் ஐடி வந்து நம்மளுக்கு கொடுத்துடுச்சு. கீழே வந்து கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் ஐடின்னு சொல்லிட்டு காட்டுது. இது ரெண்டும் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களோட ஓன் ஜிமெயில் ஐடியா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துல இருந்து எனக்கு மேலே இருக்கிற அதை வந்து நல்லா பெஸ்டா இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்படி ரெண்டுமே வேணான்னு வந்து ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா இதுக்கப்புறம் வந்து கிரியேட் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது கிரியேட் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வித் த மிக்சர் ஆஃப் த லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்னு சொல்லிட்டு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஜிமெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதோட பாஸ்வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க யூடியூப்காக பண்றீங்க இல்லைன்னா வேற ஏதோ பர்பஸ்க்காக பண்றீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து கரெக்டா கொடுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தடவை ட்ரை பண்ணும்போது இது மாதிரி நார்மல் மிஸ்டேக் வந்து நடக்கும். ஸோ நீங்க நம்பர்ஸ் கொடுக்கல, ஒன்லி வந்து லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. ட்ரை பண்ணிட்டே இருந்தா அது வந்து கரெக்டா காட்டும். ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ், லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து சேவ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டா இது மாதிரி கூகுள் ஆட் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு கேட்குது. இதெல்லாம் படிச்சுட்டு எஸ் நான் தான் சொல்லிட்டு எஸ் ஐஎம்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு ரிவ்யூ யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது மாதிரி பிரைவசி அண்ட் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும். இது ஒன்ஸ் நீங்க படிச்சு பார்த்துட்டு ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ அக்ரின்னு கொடுத்த உடனே இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். உங்களோட அக்கௌண்ட் ஓகே ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப இதுல வந்து பாத்துக்கினா உங்களோட அக்கௌண்ட் வந்து இதுல சேவ் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாஸ்வேர்டை வந்து மறக்காதீங்க. பாஸ்வேர்டை எங்கேயாச்சும் சேவ் பண்ணி வச்சிங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் எழுதி வச்சிங்க. ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களோட யூடியூபை ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டில் தென் பை பை, டாடா, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.